முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் 14 பேரை அதிமுகவில் இருந்து நீக்கி கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஓபிஎஸ், செங்கோட்டையன், டிடிவி தினகரன் ஆகியோர் கூட்டாக பசும்பொன்னில் பேட்டியளித்தனர். இதனால் இபிஎஸ் தரப்பு கடும் அதிருப்தியில் இருந்து வந்தது. இதையடுத்து முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் கடந்த 31ஆம் தேதி கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் இபிஎஸ்-ஆல் நீக்கப்பட்டார். இந்நிலையில் செங்கோட்டையனின் ஆதரவாளர்களான முன்னாள் எம்பி சத்யபாமா உள்ளிட்ட 14 பேரையும் கட்சியில் இருந்து இபிஎஸ் நீக்கியுள்ளார். குறிஞ்சிநாதன், மோகன்குமார், செந்தில் என்கிற கோடீஸ்வரன், அருள் ராமச்சந்திரன், மொளதீஸ்வரன், ரமணன் உள்ளிட்டோர் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். பாடல்களின் உரிமையை தயாரிப்பாளர்களிடம் எப்போதும் வழங்கியது கிடையாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் இளையராஜா தரப்பு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இளையராஜா வழக்கு தொடர்ந்ததை அடுத்து அஜித் நடித்த குட் பேட் அக்லி படத்தில் இடம்பெற்ற அவரது பாடல்கள் நீக்கப்பட்டன. வழக்குகளின் இறுதி விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது காப்புரிமை சட்டப்படி இசையமைப்பாளர்களிடம்தான் பாடல் உரிமை உள்ளது எனவும், பாடல்களை தனியாக எடுத்து 3ஆம் நபருக்கு விற்க தயாரிப்பாளருக்கு உரிமை இல்லை எனவும் இளையராஜா தரப்பில் வாதிடப்பட்டது. காப்புரிமை சட்டத்திற்கு எதிராக ஒரு பாடலை மாற்றியோ ஒரு உருமாற்றியோ இசையமைப்பாளர் அனுமதி இல்லாமல் வெளியிடுவது அவருடைய நற்பெயருக்கும் கௌரவத்திற்கும் ஊறு விளைவிக்கும் செயல் எனவும் தெரிவிக்கப்பட்டது. பட தயாரிப்பு நிறுவனம் டபிள்யூ இசை நிறுவன தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் மீதான 5 வழக்குகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரையில் வைகை அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடக் கோரி 2023ஆம் ஆண்டு ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராடிய வழக்கு ஆர்.பி. உதயகுமார் மீது இருந்தது. அனுமதி பெறாமல் மதுரை தனியார் மண்டபத்தில் அரசியல் கூட்டம் நடத்தியது, தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி பெரியகுளம் தேனி தேசிய நெடுஞ்சாலையில் கூட்டத்தை கூட்டியது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டன. கப்பலூர் டோல்கேட்டை கண்டித்து மக்களை திரட்டி போராட்டம் நடத்தியது, திருமங்கலம் ராஜபாளையம் சாலையில் சுரங்கப்பாதை அமைக்கப்படுவதை எதிர்த்து போராட்டம் நடத்தியது என்ற வழக்குகளும் இருந்தது. இந்த வழக்குகளை ரத்து செய்ய கோரி ஆர்.பி. உதயகுமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா ஆர்.பி. உதயகுமார் மீதான 5 வழக்குகளையும் ரத்து செய்து உத்தரவிட்டார். இரண்டாயிரத்து 26 தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து டிசம்பர் 30ஆம் தேதி தலைவாசலில் நடைபெறும் பொதுக்குழுவில் முடிவு எடுக்கப்படும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திண்டிவனம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியலில் சில தவறுகளை செய்துள்ளதாகவும், அதில் முதல் தவறு அன்புமணியை மத்திய அமைச்சராக்கியது என்றும், அன்புமணியை பாமக தலைவர் பொறுப்பிற்கு கொண்டு வந்தது 2வது தவறு என்றும் கூறிய ராமதாஸ், அன்புமணியின் செயல்பாடுகள் அருவருக்கத்தக்க வகையில் இருப்பதாக விமர்சித்துள்ளார். எம்எல்ஏக்களில் 2 பேர் என்னோடு இருக்கிறார்கள், 3 பேர் அன்புமணி கும்பலோடு தெரியாமல் போய்விட்டார்கள் என்று கூறிய ராமதாஸ், சேலத்தில் துக்கம் விசாரிக்க சென்ற அருள் உள்ளிட்டோரை தாக்கியுள்ளனர், காரை அடித்து சேதப்படுத்தி உள்ளனர் என்றும் குற்றம் சாட்டினார். அவர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இதுவா நாகரிக வளர்ச்சிக்கான அரசியல்? இதுவா கட்சியை வலுப்படுத்தும் என்று கேள்வி எழுப்பிய ராமதாஸ், என் கட்சியினர் மீது சுண்டு விரல் பட்டாலும் அதற்கு அன்புமணியும் அவரது மனைவியும் தான் காரணம் என்று கூறினார். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள், ஓட்டுநர் உட்பட 11 பேரிடம் சிபிஐ அதிகாரிகள் 3 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தினர்.
கரூர் வேலுச்சாமிபுரத்தில் செப்டம்பர் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவின்படி அமைக்கப்பட்ட சிபிஐ அதிகாரிகள் கரூர் சுற்றுலா மாளிகையில் தங்கி வேலுச்சாமிபுரம் பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகள், பொதுமக்கள் என இதுவரை 25க்கும் மேற்பட்ட நபர்களிடம் நேரில் கண்ட சாட்சியங்களை பெறுவதற்காக விசாரணை நடத்தினர். தொடர்ந்து வேலுச்சாமிபுரத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 12 காவலர்கள் மற்றும் 7 உதவி காவல் ஆய்வாளர்களிடம் விசாரணை நடத்தினர். விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலின் போது வந்த தனியார் ஆம்புலன்ஸ் உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர் உள்பட 11 பேர் சிபிஐ முன்பு விசாரணைக்காக ஆஜராகினர். ஆம்புலன்ஸ் வாகனங்களின் உரிமம், சம்பவத்தன்று வாகனங்கள் இருந்த இடம் குறித்தும், அழைப்பு எங்கிருந்து வந்தது என்பது குறித்தும் தேவைப்பட்டால் மீண்டும் ஆஜராக வேண்டும் என்ற கோணத்தில் விசாரணை நடத்தப்பட்டது. சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற விசாரணை முடிந்து ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களும் உரிமையாளர்களும் வெளியே சென்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 500 மீனவர்களின் உயிரை காப்பாற்றிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு தருவை குளத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். சேட்டலைட் போனின் உலக அளவிலான ரீசார்ஜ் திட்டத்தில் ஏற்பட்ட தடைகளை 18 மணி நேரத்தில் சரி செய்து 500 மீனவர்களின் உயிரையும் ஆழ்கடல் மீன்பிடி விசைப்படகுகளையும் காப்பாற்றி தந்ததற்காக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு தருவை குளத்தைச் சேர்ந்த விசைப்படகு சங்கங்கள், ஆழ்கடல் விசைப்படகு சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் நன்றி தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சொகுசு காரில் வைத்து பெண் படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்குடி மருதுபாண்டியர் நகரைச் சேர்ந்த பாண்டிக்குமாரின் மனைவி மகேஸ்வரி கணவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் நிலையில் ஆவுட பொய்கை அருகே உள்ள சாய்பாபா காலனி அருகே சொகுசு காரில் வைத்து மகேஸ்வரி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். தைலமர காட்டுப்பகுதியில் அந்த காரிலேயே அவரது உடல் கிடந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த குன்றக்குடி போலீசார் மகேஸ்வரியின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்தில் தேவகோட்டை டிஎஸ்பி பொறுப்பு கௌதம் விசாரணை நடத்தினார். கொலை நடந்த இடத்தில் கைரேகை நிபுணர்கள், மோப்பநாய் உதவியுடன் தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. சாலையில் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறாக நிறுத்தி வைத்துள்ள வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்ததால் வாகன உரிமையாளருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. சென்னை வேளச்சேரி பள்ளிக்கரணை பிரதான சாலையில் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறாக 100க்கும் மேற்பட்ட கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் போக்குவரத்து உதவி ஆணையர் சுந்தரராஜன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் இடையூறாக உள்ள கார்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கையை மேற்கொண்டனர். அப்போது வாகனத்தின் உரிமையாளர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் பறிமுதல் செய்த வாகனங்களுக்கு அபராதம் விதித்தும் வாகன உரிமையாளர்களை எச்சரித்தும் போலீசார் அனுப்பி வைத்தனர். இதுபோல் இனி தினந்தோறும் சோதனை நடைபெறும் என்று போக்குவரத்து உதவி ஆணையர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் தலைக்கவசம் அணிந்தும் சாலை விதிமுறைகளையும் முறையாக கடைபிடித்த வாகன ஓட்டிகளுக்கு பூங்கொத்துக்களை போக்குவரத்து காவல்துறையினர் வழங்கினர். சொல்லி கொடுப்பா கொடுத்தீங்களா போலனா 1000 ரூபாய்
வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் கருத்து பதிவிட்டதாக தாவேக இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் இணை பொதுச் செயலாளராக உள்ள சிடிஆர் நிர்மல்குமார் கடந்த 2022ஆம் ஆண்டு எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை ரீட்வீட் செய்திருந்தார். அதன் அடிப்படையில் நிர்மல்குமார் மீது வெறுப்புணர்வை தூண்டுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் சென்னை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி நிர்மல்குமார் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி ஏடி ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் எஸ் அறிவழகன் இந்த பதிவால் சமூகத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று கூறினார். அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி நிர்மல்குமார் மீதான வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார். காசோலை மோசடி வழக்கில் இயக்குனர் கஸ்தூரி ராஜாவை விடுதலை செய்து கீழமை நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பட தயாரிப்புக்காகவும் சொந்த செலவுக்காகவும் இயக்குனர் கஸ்தூரி ராஜா சினிமா பைனான்சியர் முகுந்த் சந்த் கோத்ரா என்பவரிடம் 65 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றிருந்தார். அதை திருப்பிக் கொடுக்கும் வகையில் வழங்கியிருந்த 2 காசோலைகள் வங்கியில் பணம் இல்லாமல் திரும்பி வந்தன. இதையடுத்து கஸ்தூரி ராஜாவுக்கு எதிராக முகுந்த் சந்த் கோத்ரா காசோலை மோசடி வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் வழக்கில் இருந்து கஸ்தூரி ராஜாவை விடுதலை செய்து தீர்ப்பு வழங்கியது. மேலும் இந்த தீர்ப்பை எதிர்த்து முகுந்த் சந்த் கோத்ரா தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. மேல்முறையீட்டு வழக்கு விசாரணையில் இருந்த போதே முகுந்த் சந்த் கோத்ரா மரணமடைந்ததால் அவரது மகன் ககன் கோத்ரா வழக்கை தொடர்ந்து நடத்தினார். இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி டி பரத சக்கரவர்த்தி வழக்கு ஆவணங்களை ஆராய்ந்ததில் புகாரில் முரண்பாடுகள் உள்ளதால் கீழமை நீதிமன்ற தீர்ப்பை உறுதி செய்தும் ககன் கோத்ராவின் மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டார். மாதம்பட்டி ரங்கராஜ் மீதான வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றக் கோரி ஜாய் கிறிசல்டா தாக்கல் செய்த மனு மீது பதில் அளிக்க காவல்துறைக்கு வரும் 12ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரபல சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் மீதான வழக்கை பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஜாய் கிறிசல்டா சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய வழக்கு ஒன்றை தொடர்ந்துள்ளார். அதில் மாதம்பட்டி ரங்கராஜ் மீதான வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற மனு அளித்துள்ளார். அந்த மனுவில் காவல்துறை நம்பகத்தன்மையுடன் விசாரணை நடத்தவில்லை என்றும் ரங்கராஜ் பிரபல சமையல் கலைஞர் என்பதனால் பாரபட்சமாக விசாரணை நடத்துவதாக தெரிவித்துள்ளார். எனவே அவர் மீதான வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா காவல்துறை தரப்பில் பதிலளிக்க கால அவகாசம் கேட்கப்பட்டது. இதையடுத்து வழக்கு விசாரணையை நீதிபதி வரும் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். ராமேஸ்வரம் மீனவர்கள் 30 பேர் அபராத தொகையை செலுத்தினால் உடனடியாக விடுதலை என்றும் இல்லை என்றால் 6 மாதங்கள் சிறை தண்டனை என்றும் இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த அக்டோபர் 9ஆம் தேதி நள்ளிரவு எல்லை தாண்டிய வழக்கில் ராமேஸ்வரம் மீனவர்கள் 30 பேர் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பான வழக்கு மன்னார் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதி ரஃபீக் 26 மீனவர்கள் முதல் முறையாக கைது செய்யப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு தலா 73,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். மேலும் 4 மீனவர்கள் ஏற்கனவே இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு நிபந்தனையுடன் விடுதலை செய்யப்பட்டு 2வது முறை சிறைபிடிக்கப்பட்டதால் அவர்களுக்கு தலா 80,000 ரூபாய் அபராத தொகையை விதித்து உத்தரவிட்டார். இந்நிலையில் அபராத தொகையை கட்டினால் மீனவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்படுவார்கள் அல்லது மீனவர்கள் 6 மாதங்கள் சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். இதனையடுத்து மீனவர்கள் 30 பேரும் வெளிக்கடை சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர்.
புதுச்சேரியில் போக்குவரத்து துறையின் உரிமம் பெறாமல் வாடகைக்கு விடப்பட்ட இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுச்சேரியில் சுற்றுலா வரும் பயணிகளின் வசதிக்காக தனியார் சார்பில் இருசக்கர வாகனங்கள் வாடகைக்கு விடப்பட்டு வருகின்றன. போக்குவரத்து துறையின் உரிமம் இல்லாமல் இருசக்கர வாகனம், ஆட்டோக்களை வாடகைக்கு விடக்கூடாது என போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதனை மீறுபவர்கள் மீது மோட்டார் வாகன சட்டப்பிரிவு 192 பிரிவு ஏ படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் போக்குவரத்து துறையின் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது உரிய உரிமம் இல்லாமல் வாடகைக்கு விட வைக்கப்பட்டிருந்த வாகனங்களை பறிமுதல் செய்தனர். ஆந்திர மாநிலம் குண்டூரில் இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்று லாரி மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே 2 உயிரிழந்தனர். ஆந்திர மாநிலம் குண்டூரைச் சேர்ந்த ஷேக் ஜான், நானி ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் பாபட்லாவில் உள்ள கடற்கரைக்கு சென்றுள்ளனர். அந்த சமயத்தில் அங்கு வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் அவர்களுக்கு அனுமதி அளிக்க மறுத்துள்ளனர். இதனால் திரும்பி வந்த இளைஞர்கள் இருவரும் பாபட்லா கடிகார தூண் மையம் அருகே வேகமாக வந்து லாரியை மோதினர். இதில் இருவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே அவர்கள் உயிரிழந்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஹைதராபாத்தில் நண்பனையே கத்தியால் குத்திவிட்டு பால்ரெட்டி என்பவர் தப்பி ஓடினார். பட்டப்பகலில் அரங்கேறிய இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹைதராபாத்தில் உள்ள ஜக்கா ரெட்டிகுட்டா பேருந்து நிலையம் அருகே பால்ரெட்டி தனது நண்பனான ரஷீத் என்பவரை பட்டப்பகலில் கத்தியால் குத்தி கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அங்கிருந்த ரஷீதின் மற்றொரு நபர் அவரை தாங்கி பிடித்தும் பால்ரெட்டியை தடுத்தும் உள்ளார். இதில் ஆத்திரமடைந்த பால்ரெட்டி அவருக்கும் கொலை மிரட்டல் விடுத்தார். மேலும் நடு ரோட்டில் நடைபெற்ற இச்சம்பவம் அங்கு உள்ளவர்களுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து பால்ரெட்டி அங்கிருந்து தப்பி ஓடினார். அதன்பின் தகவலறிந்து வந்த போலீசார் பால்ரெட்டி மீது வழக்கு பதிவு செய்தும் அவரை தீவிரமாக தேடும் பணியிலும் ஈடுபட்டுள்ளனர். அதேபோல் படுகாயமடைந்த ரஷீத் தற்போது எங்கு இருக்கிறார் என்றும் போலீசார் தேடி வருகின்றனர்.